ட்ரீமி ஆர்ட் சேனல்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு அருமையான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, "ப்ரோ எனக்கு கண்ணு தெரியலன்னு பெருசா ஜூம் பண்ணி வரைஞ்சா, அதுக்கேத்த மாதிரி பெருசா வரைஞ்சிடுறேன். இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோன்னு" கேட்டிருந்தாரு. உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த ஃபோட்டோவ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மாரி ஜூம் பண்ணி சில பேர் வந்து வரைவாங்க. அப்படி வரையும்போது இப்போ நான் இந்த கண்ணு வரையிறேன் அப்படின்னாக்கா, லெஃப்ட் கண்ணு. இப்போ ரைட் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது நம்ம ஜூம் பண்ணி வரைஞ்சதால. இந்த ப்ராப்ளத்த எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் ஸ்ரீதர். இது ட்ரீமி ஆர்ட் தமிழ். உங்களுக்கு நம்மளோட சேனல புடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து பிக்சரை வந்து ஜூம் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறப்போ, நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நான் கரெக்டாக வரைஞ்சிட்டேன். ஓரளவுக்கு சொல்கிறத விட கரெக்டாகவே வரைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். அப்படி கரெக்டாக வரைஞ்ச ஐக்கு ரைட் சைடில் நான் ஒரு ஐ வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி வரைஞ்சதால் ஸோ இப்போ லெஃப்ட் ஐ கரெக்டாக இருக்குது. ரைட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் அதில் கரெக்டாக இருக்குது. இதுவே நான் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐ வந்து எப்படி கரெக்டாக இருக்கா, ஆனால் ரைட் ஐ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஜூம் பண்ணி வரைஞ்சேன். ஸோ அதனால் ஒரு கண்ணு எனக்கு தெரியல. இன்னொரு கண்ணு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதை பார்த்து வரைகிறப்போ பெருசாகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ரைட் சைடில் வரைஞ்ச அந்த கண்ணை அழிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கண்ணு வரைஞ்சிருப்போம் கரெக்டான சைஸில். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் ஏற்ற கண்ணோடைய சைஸ் தான் நம்ம ரைட் சைடில் வரையணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம கண்ணு வரைகிறதுக்கு முன்னாடி இப்போ கண்ணு மட்டும் இல்லாமல் எல்லா பார்ட்டுமே சரி, ஸோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை வந்து நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணிக்கணும். ரொம்ப ஜூம் பண்ணக்கூடாது. அந்த பார்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டு என்ன நம்ம வரைய போகிறோமோ அது தெரியிற மாதிரி ஜூம் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லின் ஸ்கேல் எடுத்திருக்கேன் சின்னது. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணோட சைஸ் இப்போ நான் அளக்குறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த புருவத்தில் ஒரு கோடு வைக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த லெஃப்ட் ஐலேருந்து ரைட் ஐயில் இருக்கக்கூடிய அந்த கண்ணோட புருவமும் பார்த்தீங்கன்னா சேமாக ஈக்குவலாக இருக்குது. ஒரு சில படங்களில் வந்து ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சைடில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கோடு போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முடிவான கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கோடு கிழிக்கிறேன். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஐயில் இருக்கக்கூடிய அந்த கண்ணோட கோடு வந்து லைட்டாக ஜஸ்ட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, அது நம்ம வரையும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம 2 கோடு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் அதாவது லெஃப்ட் ஐயில் இருக்கக்கூடிய இந்த ஷேடிங்கோடைய கேப்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி, அதுக்கு 2 கோடு போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 கோடு தான். ஸோ அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கேப் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு பார்ட் வரைகிறீங்க அப்படின்னா, அந்த கேப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணி இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்புக்கான அதாவது ஷேடிங்க்கான இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த கண்ணுடைய பார்ட் இருக்கு இல்லையா? அந்த கண்ணோட சைஸ் எங்கே வருது அப்படிங்கிறத வந்து மார்க் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கண்ணோட சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் ஐயோடைய அந்த சைஸும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மார்க் நான் வச்சுக்கிட்டேன். அது எப்படி ப்ரோ கரெக்டான சைஸில் மார்க் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த கோடு போட்டிருக்கோம். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய கோடு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கண்ணோட சைஸை வந்து தீர்மானிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த கோடு போட்டு நான் அந்த ஐ வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, இதுக்கு பெருசாக நான் வரைஞ்சேன் அப்படின்னாக்கா, அந்த கோட்டுக்கு மேலே போகும். அந்த கோடு நான் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த கோடுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா, அது பெரிய ஐ கணக்கு வந்துடும். ஸோ இந்த கோடு வந்து நம்மளுடைய சைஸை வந்து கரெக்டாக ஆக்கி அதை வந்து தடுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம், கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த கண்ணு வரைஞ்சிட்டு, இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த கோடு போடுறேன் பாருங்கள். இந்த கீழே இருக்கக்கூடிய கோடு போடுறப்போ, இந்த கோடுலேருந்து 1 இன்ச்சு வந்து இந்த கண்ணுடைய கோடு வந்து கொஞ்சம் மாறிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 இன்ச்சு மட்டும் நான் இறக்கியிருக்கேன். ஸோ இப்போ மேலே புருவத்துக்கும் நம்ம எப்படி வரையணும்னு பாருங்கள். இது புருவத்தோட ஸ்டார்ட்டிங்கான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே இப்போ போடுறது வந்து பார்த்திங்கன்னா, கீழே கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கோடு ஸ்டார்ட்டிங்கான பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம கோடு போட்டதால் இந்த புருவத்தோட சைஸும் மாறாமல் போகும். ஸோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி கேப் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பிக்சரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்கு அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புருவத்தை வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு 2 பக்கமும். ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடு வந்து பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய கோடும் கீழே இருக்கக்கூடிய கோடுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த ஐ இருக்கிறதால ஈக்குவாலிட்டி வந்து மெயின்டெயின் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு பார்ட் நீங்கள் வந்து வரைஞ்சாலும் கரெக்டாக அந்த இதை பார்த்து வரையுங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடு போட்டு வரையலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த மூக்குக்கான அந்த பார்ட்டை வந்து சும்மா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நம்ம வரைஞ்ச படத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி
கண்ணுக்கான அந்த 2 மார்க் வச்சுருக்கேன்னா வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வரைய வேண்டியது தான். இந்த ஒரு மெத்தட் ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் மாதிரி லைட்டா வரும். பட் ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்ட வந்து கரெக்ட்டா வரையறதுக்கு மட்டும்தான். அதாவது அந்த கண்ணு, மூக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா வரையணுங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து இந்த ஸ்கேல் மார்க்கிங் மெத்தடு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோடு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டோடைய சைஸ் வந்து மாறாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது வந்து நான் ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி இந்த மூக்கு வரைஞ்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுறதால சைஸும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டெயின் ஆகும். 2 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணி வரையலாம். ஸோ சிம்பிள் தான் இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. ஃபோட்டோவ நீங்க வரையிறப்போ ஓவர் ஜூம் பண்ணாதீங்க. அந்த பார்ட் தெரியிற அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணி வரைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாரி ஸ்கேல வந்து போடுங்க. ஒரு பார்ட் வரைஞ்சிட்டு, இன்னொரு பார்ட் கூட இன்னொரு பார்ட் கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஸ்கேல வச்சு நீங்க வந்து நீங்க வரையிற பிக்சருக்கு ஏத்த மாரி சைஸ்க்கு வந்து கோடு போட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களோட பிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து அந்த பார்ட் வந்து மாறவே மாறாது. சேம் ஈக்குவாலிட்டி மெயின்டெயின் ஆகும். இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து எப்படி வந்து சைஸை மெயின்டெயின் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க.